வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு எதுக்காகனா, அனைவருக்கும் செல்வம் வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பொருளை நாம தேடி போயிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்குமே சொல்றோம். இது எல்லாருக்கும் சரிவதி. நம்மளுக்கு என்ன சொல்றோம்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் என்னாலே சுக்கிரன் தான். அதான் வருமானமே. இந்த ரிஷபராசி சொல்றோம், அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய ஆதிக்கம் பெறுகின்ற ஸ்தலத்துக்கு நாம் சென்றால் நம்ம வாழ்வாதாரம் மேலோங்க ஆரம்பிச்சோம். இது எங்க இருக்கிறதுன்னா, ரங்கநாத பெருமான் 108 திவ்ய தேசத்தில் முதன்மை தேசம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ரங்கநாத பெருமானும் அந்த ரங்கநாயகியும் முக்கியமாக அங்கே இந்த ஜீவ சமாதி என்று வைக்கப்படுகின்ற நம்ம ராமானுஜர், அவர் தான் லக்ஷ்மண தேவர் ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அவரை வழிபடும் போது நம்மளுக்கு செல்வங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய தடையில்லாத வருமானம் எப்பொழுதும் இருந்தும் அடிக்கடி போகிறதுக்கு பார்ப்போம். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது இல்லை 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது எவ்வளோ விஷயத்துக்கு நாம தள்ளுபடி பண்ணணும். இந்த ஒரு பொழுது காவிரி ஆத்துல ஒரு புளியலை போட்டு, கங்கைக்கு இணையாத காவிரி ஒரு புளியல் ஒன்று போட்டு அந்த ரங்கநாத பெருமானை வழிபட்டு, ரங்கநாயகி வழிபட்டு, அந்த ராமானுஜரையும் வழிபட்டு அப்படியே இறைவனை நாம தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்படுகின்ற தடையில்லாத திருமணம், குழந்தை, என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு தடையா போச்சு, அனைத்து விதமான செல்வங்கள் 16 பேரும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே தேசம் அது 108 திவ்ய தேசம் முதன்மை தேசம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கமே. நல்லதே நடக்கும். அந்த கோவிந்த நாமம், நாராயண நாமம் வாழ்க வாழ்க. போற்றி போற்றி போற்றி.